வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர்ல வந்து என்னென்னலாம் இருக்கும், ஸ்டோர எப்படி வந்து செட்டப் பண்றது, அதே மாரி வந்து கவுண்டர் ஸ்லைஸ்ன்னு சொல்லி நம்ம நேத்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்லைஸ வந்து எப்படி கிரியேட் பண்றது, ஸ்லைஸ்க்குள்ள என்னென்னலாம் நம்மளால ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இத பத்தின வீடியோ தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டைரக்ட்டா வந்து கோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கோட் அடிச்சு பார்த்துடலாமா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்றேன். ஸோ இம்போர்ட் எத பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு. இந்த கான்ஃபிகர் ஸ்டோர் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வந்து வரும். ஸோ இத நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டதுனால, எனக்கு இதோட இந்த கான்ஃபிகர் ஸ்டோரோட என்னென்னலாம் ஆட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரீடெக்ஸ் டெவ் டூல்ஸ் வந்துரும். மிடில்வேர் அதாவது அந்த தங்க் அதெல்லாம் வந்து வந்துரும். ஸோ இதெல்லாம் தான் இதுல வந்து ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொன்ன மாரி. ஸோ இதுல வந்து நான் இப்ப வந்து இது பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஸ்டோர வந்து கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டூ கான்ஃபிகர் ஸ்டோர்ன்னு இருக்குல்ல. ஸோ இத வந்து நான் வந்து போட்டுக்கணும். ஸோ கான்ஃபிகர் ஸ்டோர். ஸோ இந்த கான்ஃபிகர் ஸ்டோர்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரெட்யூசர் இருக்கும். ஸோ ரெட்யூசர்னா என்ன அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஸோ இது ரெட்யூசர்னா என்ன, ஆக்ஷன்னா என்ன, டிஸ்பேட்ச்னா என்ன இத பத்தின எல்லாமே வந்து தனித்தனியா பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம மட்டும் பார்ப்போம். ஸோ ரெட்யூசர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த கவுண்டர் ஸ்லைஸ் தானே நம்ம வந்து நேத்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ரெட்யூசர் அப்படின்றத வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கவுண்டர் ரெட்யூசர். ஸோ இங்க வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நம்ம வந்து நம்மளோட ஸ்டோர வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிரணும். ஸோ ஸ்டோர வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப இந்த கவுண்டர் ரெட்யூசர்ன்றது நமக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால நான் சும்மா ஜஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ற மாரி வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் கவுண்டர் ரெட்யூசர் ஃப்ரம் எதுலேருந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்க ஃபோல்டர்லாம் போடாம டைரக்ட்டா வந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஸ்லைஸ் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து நான் வந்து எடுக்கிறேன். ஸோ டாட் ஸ்லாஷ் கவுண்டர் கவுண்டர் ஸ்லைஸ். ஸோ இதுலேருந்து வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ நான் அந்த கவுண்டர் ஸ்லைஸ்க்குள்ள போயிட்டு, அங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிகர் ஸ்டோர்லயே உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ கான்ஃபிகர் ஸ்டோர்னா என்ன? அந்த மாரி இதெல்லாம். ஸோ நான் ஜஸ்ட் சிம்பிளா வந்து அவுட்லைன் சொல்றேன். ஸோ நம்ம ரெட்யூசர்னா என்ன ஆக்ஷன்லாம் அதெல்லாம் வந்து டீடைல்டா வந்து பார்ப்போம். ஸோ கான்ஃபிகர் ஸ்டோர்னா என்னன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு சிம்ப்ளிஃபை பண்ணிரும். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரீடெக்ஸ் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் காம்ப்ளக்ஸான விஷயம். நெறைய லைன் ஆஃப் கோட் வந்து எடுத்துக்கும். அதே மாரி நமக்கும் வந்து செட்டப் பண்றதுன்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த ரீடெக்ஸ் டூல் கிட் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த கான்ஃபிகர் ஸ்டோர வந்து செட்டப் பண்றது ஈஸி. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இதுல வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து டெவ் டூல்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் ஆயிடும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, மிடில்வேர் வந்து அந்த ரீடெக்ஸ் தங்க் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியா இதோடயே வந்து கம்பைன் ஆயி வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெட்யூசர்ன்னு சொல்லி ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெட்யூசர்னா என்ன அப்டின்ற டவுட் வந்து வரலாம். நம்ம வந்து இந்த ஸ்லைஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல டிஃபைன் பண்றோம். அதாவது வந்து எப்படி சொல்றது அப்டின்னா, இந்த ரெட்யூசர் வந்து டிஃபரெண்ட் பார்ட்ஸ் வந்து இருக்கும். நம்ம ஸ்டேட்ல வந்து டிஃபரெண்ட் பார்ட் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து எடு எ நிறுத்தும். பேசிக்கா வந்து நம்ம ஸ்லைஸ கொண்டு வந்து இங்க போடுறது தாங்க ரெட்யூசர். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம ரெட்யூசர்ன்றது என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கும்போது நான் சொல்றேன். ஸோ நம்ம நெறைய ஸ்லைஸ் கிரியேட் பண்ணலாம். இப்ப கவுண்டர் ஸ்லைஸ் கிரியேட் பண்ண மாரி, நான் இதே மாரி நெறைய கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆர்த் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். இல்ல இப்ப தீம் ஸ்லைஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே எங்க வந்து போடுவோம் அப்படின்னா, இந்த ஸ்டோர்ல வந்து இம்போர்ட் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து அது எ நம்ம ரியாக்ட்டோட எடுக்கும்போது அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்லைஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த ஸ்லைஸ் வந்து எப்படின்னா, ரீடெக்ஸ் ஆக்ஷன் இருக்குல்ல. ஸோ ரீடெக்ஸோட ஆக்ஷன்னு ஒண்ணு இருக்கும். அதே மாரி ரெட்யூசர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரது தான் வந்து இந்த ரீடெக்ஸ் டூல் கிட் கொண்டு வந்தது தான் வந்து இந்த கிரியேட் ஸ்லைஸ்ன்ற ஒரு ஃபங்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிரியேட் ஸ்லைஸ் ஃபங்ஷனு இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ ஆக்ஷன் கிரியேட்டர்ஸும் சரி, ஆக்ஷன் டைப்ஸும் சரி, நம்ம ரெட்யூசர் ஃபங்ஷன் எப்படி எழுதுறோமோ அதுக்கேத்த மாரி அது வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இந்த கிரியேட் ஸ்லைஸோட வேலை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து கிரியேட் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ நேம்க்கு ஏத்த மாரி தான் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்லைஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்லைஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் டூல் கிட்லேருந்து வரும். ஸோ நம்ம அதுக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அத நேம் குடுக்கணும்ல. ஸோ கான்ஸ்ட் கவுண்டர் ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டூ கவுண்டர் ஸ்லைஸ் இஸ் ஈக்குவல் டூ கிரியேட் ஸ்லைஸ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ கிரியேட் ஸ்லைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா,
இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம். இங்க வந்து நேம்ன்றது ஒரு இது குடுக்கணும் நம்ம. ஸோ நேம்ன்றது என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இது கவுண்டர்ன்றதுனால நான் கவுண்டர்ன்றத குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேட். நீங்க நார்மலா யூஸ் ஸ்டேட்ட வந்து எப்படி இமேஜின் பண்ணிப்பீங்களோ, அதே மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ரீடெக்ஸ் டூல் கிட்ன்றது அவ்ளோ சிம்பிளா இருக்கும். அது யூஸ் ஸ்டேட் என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, ரீடெக்ஸ் டூல் கிட், ரீடெக்ஸ் எதா இருந்தாலுமே சரி, எந்த ஸ்டேட் மேனேஜ்மென்ட்டா இருந்தாலுமே சரி, ரொம்ப ஈஸியா வந்து புரியும். ஸோ ஏன் சொல்றேன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வைப்போம். கவுண்டர், செட் கவுண்டர் அப்டின்னு சொல்லிட்டு வைப்போம். ஸோ அதே மாரி இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். கவுண்டர் அப்டின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நமக்கு அது வந்து நம்ம செட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஸோ இங்கேயே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். ஸோ கான்ஸ்ட் கவுண்டர், செட் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டூ யூஸ் ஸ்டேட். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இனிஷியலா வந்து இது நம்பர்ஸ்ன்றதுனால நான் 0, 1 இப்படி தான் ஆட் பண்ண போறேன்றதுனால, இனிஷியல் ஸ்டேட் 0ல வைப்போம். ஸோ இங்க வச்சிருக்கோம்ல. ஸோ அதே மாரி இதுக்கு வந்து நான் நேம்ன்றது வந்து இந்த ஸ்லைஸ்க்கு நேம் வந்து கவுண்டர்ன்றத வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேட் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நீங்க இந்த வேல்யூன்றது நான் இங்க 0ன்றத செட் பண்ணிப்பேன். ஸோ நீங்க அதுக்கு பதிலா வந்து ஒரு 5 செட் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளோட டிஃபால்ட் வேல்யூ தான். பட் பேசிக்கா இருக்கும். எல்லாருக்குமே புரியிற மாரி இருக்கும்ன்றதால நான் 0ன்றத வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட்யூசர்ஸ். ஸோ இந்த ரெட்யூசர்ஸ்ன்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 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 ஃபங்ஷன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ற மாரி ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுப்போம். ஆனா ரெட்யூசர்னா என்னன்றத நான் போக போக வந்து சொல்றேன். இந்த இடத்துல ரெட்யூசர்ஸ் அப்படின்ற மாரி வந்து ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபங்ஷன் வந்து என்னால எழுதிக்க முடியும். இந்த ரெட்யூசர்ஸ்குள்ள. என்ன அப்படின்னா, நான் இப்ப வந்து இன்கிரிமென்ட் பண்ணலாம். இல்ல டிக்ரிமென்ட் பண்ணலாம். இல்ல வந்து நான் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் குடுத்து இன்கிரிமென்ட் பண்ணலாம். அதாவது செட் ஆஃப் அமௌண்ட் குடுத்து இன்கிரிமென்ட்னா 5 5 ஆட் ஆவு அப்படின்ற மாரி ஒரு ஃபங்ஷன் எழுதலாம். இல்ல 5 5 டிக்ரிமென்ட் ஆவு அப்படின்ற மாரி ஒரு ஃபங்ஷன் எழுதலாம். ஸோ இந்த மாரி தான் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் எத எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஃபங்ஷன்ஸ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இந்த ரெட்யூசர்ஸ்குள்ள இருக்கிற இத. ஸோ நான் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நான் இப்போதைக்கு இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் 2 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ ஜெனரலா இருக்கணும்ன்றதுனால நான் அது 2 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இத மட்டும் வச்சுட்டேன். ஸோ இது வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவுண்டர் ஸ்லைஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ நான் இஸ் ஈக்குவல் டூ கவுண்டர் ஸ்லைஸ். நான் இத டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கவுண்டர் ஸ்லைஸ வந்து இது பண்ணியாச்சு. கவுண்டர் ஸ்லைஸ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, டாட் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்ன்றது என்ன? ரெட்யூசர்ஸ்ன்றது என்ன? இப்ப கண்டிப்பா ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ அது கன்ஃப்யூஸே பட வேணாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆக்ஷன்ஸ்னா என்ன? ரெட்யூசர்ஸ்னா என்ன? அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு இதையுமே வந்து டீடைல்டா வந்து சொல்லப் போறேன். ஸோ கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து இத வந்து ஆக்ஷன்ஸ்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற மாரி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஒண்ணு பண்ணணும்ல. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் ஸ்லைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கவுண்டர் ஸ்லைஸ் இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த ரெட்யூசர் இருக்கும்ல. ஸோ நம்ம ஸ்டோர்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இங்க நான் வந்து ஸ்டோர்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ கவுண்டர் ரெட்யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ரெட்யூசர் தான். ஸோ இதுல வந்து நம்ம இப்போ ஃபங்ஷன்ஸ மட்டும் எழுதிடலாம். இன்கிரிமெண்ட்னா என்ன, டிக்ரிமெண்ட் ஃபங்ஷன் மட்டும் எழுதிடலாம். ஸோ நான் இன்கிரிமெண்ட்ன்றத வச்சுக்கிறேன். ஸோ இன்கிரிமெண்ட்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸ்டேட் வரும். ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து இதுலயே வந்து ஸ்டேட் ஆக்ஷன் சொல்லிட்டு 2 இருக்கும். ஸோ நான் என்னென்ன ஆக்ஷன்றத பத்தி நம்ம இப்ப டீடைல்டா போ வேண்டாம். ஸோ ஸ்டேட் இருக்குன்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்னா என்னன்னா, கரண்ட் ஸ்டேட் என்ன இருக்கோ அப்படின்ற மாரி தான். ஸோ கரண்ட் ஸ்டேட் வேல்யூ பிளஸ் 1. ஸோ இதுதான் வந்து இன்கிரிமென்ட்க்கு. ஸோ 0 பிளஸ் 1 அந்த மாரி வச்சுக்கிறேன். ஸோ டிக்ரிமென்ட்க்கும் இதே சேம் லாஜிக் தான். ஸோ டிக்ரிமென்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அதே மாரி ஸ்டேட் டாட் வேல்யூ -1. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, -1 1 ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இதுலயே வந்துட்டு நமக்கு இதுவும் இருக்கு. இன்கிரிமென்ட் அமௌண்ட்ட வந்து இன்கிரிமென்ட் 5 வச்சு இன்கிரிமென்ட் பண்றது. அதெல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டேட் ஆக்ஷன்ஸ்ன்னு இருக்கு. ஆக்ஷன்ஸ்னா என்னன்னா, நம்ம பேலோட் வாங்கி நம்ம அதுலேருந்து வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இங்க வந்து 1ன்றது நம்மளா இங்க ஸ்டாட்டிக்கா வந்து செட் பண்றோம். ஸோ டைனமிக்கா செட் பண்ணணும் அப்படின்னா, ஆக்ஷன் டாட் பேலோடுன்னு சொல்லிட்டுலாம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன அப்படின்றத டீடைல்டா சொல்றேன். இப்பயே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோல வந்து தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா வந்து பார்த்துடலாம். ஸோ கிரியேட் ஸ்லைஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு ஃபங்ஷன் வந்து நம்ம ஒரு பீஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுது. இந்த ஆக்ஷன் டைப் எல்லாமே கிரியேட்டர்ஸ், ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன் தான் வந்து கிரியேட் ஸ்லைஸ். ஸோ அதே மாரி அந்த நேம் வைக்கிறோம்ல, இது வந்து அந்த நேம் ஆஃப் த ஸ்லைஸ் தான். ஸோ இங்க நம்ம வந்து கவுண்டர்ன்றது வச்சிருக்கோம். ஸோ மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாரி வைங்க. ஸோ நேம் வந்து கவுண்டர்ன்றது வச்சாச்சு. இனிஷியல் ஸ்டேட்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த யூ ஸ்டேட்ல வந்துட்டு இங்க 0ன்ற இனிஷியலா உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ வந்து செட் பண்றது தான் இனிஷியல் ஸ்டேட். ஸோ ரெட்யூசர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, கீஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ரெட்யூசர்ஸ்ன்றது ஒரு ஃபங்ஷன்ஸ்ன்ற மாரி வச்சுக்கலாமே. உள்ள வந்து என்னால வந்து ஃபங்ஷன்ஸ வச்சுக்க முடியும். அதுல ஏதாவது நடக்கிற சேஞ்சஸ் வந்து எனக்கு வந்து
ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெட்யூசஸ். இப்போதைக்கு இத வந்து வச்சுப்போம். ஸோ நான் ரெட்யூசஸ்னா என்னன்றத டீடைல்டா சொல்றேன். ஸோ இந்த வீடியோல கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணான்றதுனால இந்த வீடியோக்கு ஏத்த மாரி நான் வந்து சொல்றேன். ஸோ ரெட்யூசஸ்னா என்னன்றத நான் டீடைல்டா போக போக சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருந்தேன். ஸோ நான் அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பா யூஸ் ஸ்டேட் தெரியல அப்படின்னா நீங்க அத மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா அது தெரியாம நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ஒரு கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஸோ ரியாக்ட்டோட பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வந்து இதுல இருக்கணும். நீங்க அது தெரியல அப்படின்னா நான் ரியாக்ட் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.